வணக்கம் உங்களை என்ன தான் உங்கள் பகுதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டேட் 3 ஆஃப் நம்ம நாட்டுக்கோழி வளர்க்க போகிறோம். காலைல எழுந்திரிச்சதுமே வேலைக்கு ஓனர்னு கூட போயிட்டேன். படப்படன்னு முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கரையானை பார்த்தா நிஜமாலுமே இருக்காதுன்னு நினச்சேன். கரையான் இருக்குதுங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து கொட்டி பார்த்தேன். அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே போட்டு ஒரு உதறியாச்சு. அதுக்குள்ளாரெல்லாம் உதறி பார்த்ததுக்கப்புறம் கரையான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நண்பர்களே. ஓகேவா, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உதறி ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு கொடுத்தேன். கோழி இன்னும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு வச்சதுனால கொஞ்சம் முழிக்குது, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. கரையான் போடுறதுனால கோழி சீக்கிரமாக வளரும் நண்பர்களே. கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் சத்தான ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தீனிக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அரிசி மக்காச்சோளம் மாட்டு கரைச்சது இருந்துச்சு. அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சா நண்பர்களே, அதுவும் சாப்பிட்ருச்சு. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.